நான்சென்ஸ் இருக்கா இல்லையா? இத்தனை மணிக்கா வீட்டுக்கு வருவாங்க? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க? இன்னும் 1 மணி நேரம் நீ வராம இருந்ததுன்னா என் ஆளுங்களும் போலீஸும் உன்னை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த மாதிரி வெளியே போய் லேட்டா வீட்டுக்கு வர்றது உனக்கு ரொம்ப பழக்கமோ? ஸ்டாப் இட் மாயா. அவளை இப்படி எல்லாரும் திட்டினா அவ மட்டும் என்ன பண்ணுவா? செல்வி, எவ்வளோ பிரச்சனையா இருந்தாலும் ஒரு கால் பண்ணியாச்சும் சொல்லியிருந்திருக்கணும். இவ்வளோ லேட்டாக வந்தா உங்கள் வீட்டில் எவ்வளோ பதட்டமாவாங்களோ, எவ்வளோ கோவப்படுவாங்களோ, அதே கோவம் தான் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே. இனிமேல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு, நம்ம சேர்ந்தே போகலாம். தனியாக எங்கேயும் போகாத, உள்ளவா. செல்வி, எங்க வந்த? இல்ல செல்வி. தயவு செஞ்சு எதுவும் பேசாத. நீ பண்ண காரியத்துக்கு இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. முதல்ல கிளம்பு. நான் பண்ண தப்பு தான் செல்வி, இல்லைன்னு சொல்ல. வாயை மூடு. கல்யாணம் ஆன பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல. இதுல விளக்கம் வேறையா? என்ன தொந்தரவு பண்ணாத. முதல்ல இடத்த காலி பண்ணு. உன்னை தொந்தரவு பண்றதுக்காகலாம் வரல செல்வி. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போலாம் தான் வந்தேன். மன்னிப்பா? நீ பண்ண கேவலமான காரியத்தை மன்னிக்க முடியுமா? நேத்து நீ பண்ணது இந்த வீட்ல இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. ஏன் என் புருஷனுக்கு கூட தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்நேரம் உன்னை வெட்டி போட்டிருப்பாங்க. நீ பண்ண அசிங்கத்தை அவங்க கிட்ட சொல்ல முடியுமா என்னால? பிறந்த வீட்டுல ஒரு பிரச்சனை, அத பேசி முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லி அவங்கள நம்ப வச்சிருக்கேன். அது பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணிடாத. மரியாதையா போயிடு. அப்புறம் யாராவது வந்தாங்கன்னா உனக்கு தான் அசிங்கம். உன் கோபம் நியாயமானதுதான். நீ என்ன எவ்வளவு வேணாலும் திட்டு, செருப்பை கழட்டி கூட அடிச்சிரு. ஆனா என்ன மன்னிச்சிரு. இல்லைன்னா சத்தியமா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. நான் புளிங்க செத்துருவேன். சாவு யார் வேணான்னா? நீ சொல்றத கேட்டு யாரும் இங்க பயப்பட மாட்டாங்க. தேவையில்லாம சும்மா உளறிட்டு இருக்காத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாம் சரியாயிடும் நினைச்சிட்டியா? நீ மன்னிப்பு கேட்கணும்னு யாரும் எதிர்பார்க்கல. நீங்க இருந்து போனா போதும். இல்ல செல்வி, நேத்து என்ன நீ நிக்க வச்சு கேள்வி கேட்டப்போ எனக்கு அப்படியே நெருப்புல எரியற மாதிரி இருந்துச்சு. நான் இவ்வளவு கேட்டு சொர்ணையே இல்லாம நிக்கிறிய, நீ என்ன கல்லான்னு கேட்டப்போ சத்தியமாவே நான் அப்படிதான் நின்ன. மனசெல்லாம் நொறுங்கி என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு புழு கூட கேவலமா உன் முன்னாடி கூனி குறுகி நின்ன. அப்ப நான் என்ன சொல்ல வாய் திறந்திருந்தாலும் நீ பேசாதுன்னு தான் சொல்லியிருப்ப. நீ அவ்வளோ ஆவேசத்துல இருந்த. நான் என்ன சொல்லியிருந்தாலும் நீ கேட்டிருக்க மாட்ட செல்வி. அதான் நேத்து உங்கள்கிட்ட சொல்ல முடியாத இப்ப சொல்லிட்டு போலான்னு வந்த. சொல்லிட்டல்ல, கிளம்பு. இல்ல செல்வி, சத்தியமா உன்னை நான் சமாதானப்படுத்துறதுக்காக வரல. நான் செஞ்ச தப்புக்கு என்ன விளக்க சொன்னாலும் என் பாவம் தீராதுன்னு எனக்கு தெரியும். குடிச்சிட்டு விரக்தியில புத்தி தடுமாறி போய் அது அப்படியே கோவமா மாறி கட்சியில நீ சொன்ன மாதிரி நான் மிருகமாவே ஆயிட்டேன். இவ்வளவு அநாகரிகமா கீழ்த்தரமா விரும்பின பொண்ணுகிட்ட இதை விட கேவலமா எவனுமே நடக்க முடியாது. எவ்வளவு அசிங்கமான காரியத்தை நான் பண்ணிட்டேன். பாவத்திலே பெரிய பாவம் அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறதுதான். உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் உன் மேல ஆசைப்பட்டதெல்லாம் வேற. ஆனா எப்ப நீ இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி ஆனியோ அப்போ நான் உன்னை மறந்துருக்கணும். என்னால சட்டுன்னு செய்ய முடியல செல்வே. அவ்வளவு சீக்கிரம் என்னால உன் நினைப்ப என் நெஞ்சுக்குள்ள தூக்கி எறிய முடியல. அந்த வேதனை தாங்க முடியாம தான் நேத்து நான் ஓவரா குடிச்சிட்டேன். அதுல வெறியாயிட்டா நான் உங்ககிட்ட நேத்து அவ்வளவு கேவலமா நடந்துகிட்டேன். ஆனா நல்ல வேலை செல்வே, எதுவும் அசிங்கமா நடக்கிறதுக்குள்ள என் போதை என்ன அடிச்சிருச்சு.
நான் எதனா தப்பு பண்ணியிருந்தா சத்தியமா உன் முன்னாடி நான் இருந்திருக்கவே மாட்டேன். கண்டிப்பா செத்திருப்ப செல்வே. செல்வே, உன் காலில் வேணாலும் மாமா விழுற. என்னது இது? நடந்தது கெட்ட கனவா நினச்சி மறந்துடு. இந்த பாவியை பத்தி நீ என்னைக்குமே யோசிக்காத. சத்தியமா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தப்பு செய்யவே மாட்டேன். ஏன் இனிமே உன் முன்னாடியே வரமாட்டேன் செல்வே. நீ நிம்மதியா இருக்கலாம். அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நான் வரேன். சந்தோஷ், 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 உங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா நான் ஏன் அப்படி செஞ்சேன்னா, ப்ளீஸ் எதுவும் சொல்ல வேண்டாம். இல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாம. அதான் இப்ப தெரிஞ்சிருச்சு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. சத்தியமா தப்பா எதுவும் நடக்கல. நான் எதுவும் கேட்கவே இல்லையே. இப்படி பேசினா எப்படி? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சந்தோஷ். தேவையில்லை. ஏன்? அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் நேத்தே சொல்லிட்டியா நீ. சாரி சந்தோஷ். சத்தியமா உங்ககிட்ட மறைக்கணும்னுலாம் இல்ல. ஆனா நடந்ததை சொன்னா எங்க நீங்க டென்ஷன் ஆகி ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடும்னு பயந்துதான். அதுக்காக என்கிட்ட போய் சொல்லுவியா? நீ எது சொன்னாலும் அதை நான் நம்புவேன்னு உனக்கு தெரியாதா? என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? ஏதாவது பிரச்சனையான்னு நேத்து எத்தனை வாட்டி உன்கிட்ட நான் கேட்டிருப்பேன். ஏதாவது வாய் திறந்தியா? இவ்ளோ சீரியஸான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது அப்படியே என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட. சொல்லு. அப்ப நீயும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தான் லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணோம்னு சொல்லிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஆமா, இப்ப பேசும்போது தப்பா எதுவும் நடக்கலன்னு சொன்னியே, ஏன் அப்படி சொன்ன? மத்தவங்கள மாதிரி நானும் உன்னை சந்தேகப்பட்டேன்னு நினைச்சிட்டேன். அதனால தானே அப்படி சொன்ன. இவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கல. தப்பாவே ஏதாவது நடந்திருந்தாலும் அதுக்கு நீ எப்படி காரணமா இருக்க முடியும்? இதுக்கு நீ எனக்கு விளக்கம் சொல்லணுமா? சாரி சந்தோஷ். சாரிலாம் சொல்லாத செல்வி, கஷ்டமா இருக்கு. உன்னை நான் எவ்வளவு நம்புறேன்னு தெரியுமா? என்கிட்ட பொய் மட்டும் சொல்லாத, என்னால அதை தாங்கவே முடியாது. நம்ம 2 பேருக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீ இவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா என்கிட்ட மறைச்சிட்டல. சாரி சந்தோஷ். உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. கண்டிப்பா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தப்ப நான் செய்ய மாட்டேன். சாமி மேல சத்தியமா. ஏய், நீ செஞ்சது தப்புன்னு உணர்ந்தாலே போதும். எதுக்கு சத்தியம்லாம்? அழாத. நான் உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தா சாரி. நீங்க எதுக்கு சாரி சொல்லணும்? தப்பெல்லாம் என் மேலதான். சரி, அழாதன்னு சொல்றேன்ல. அடிச்சே, ஒரு பெரிய வெடி வெடிக்கும்னு பார்த்தா இப்படி புஸ்ஸுன்னு போயிடுச்சே. சரி, மறுபடியும் காய வைப்போம். சீ, அசிங்கமா இல்ல? காதலிச்ச பொண்ண இன்னொருத்தனுக்கு தார வாத்து கொடுத்துட்டு வர ஆம்பளையா நீ? ஓடி போன பொண்ணு இப்ப உன்னை தேடி வரா. இந்த சான்ஸ மிஸ் பண்ணாதன்னு அவ்ளோ சொல்லியும் இப்படி கோட்டை விட்டுட்டு வந்திருக்க. அசிங்கமா இல்ல உனக்கு? அவளை கடத்தின வேகத்திலே கொண்டு வந்து விட்டுட்ட. உன்னை என்ன அவளை வீட்ல இருந்து பிக்கப் பண்ணி டிராப் பண்ண சொன்னா?
என்னதான் உனக்கு தெளிவா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாலும் நான் ஒரு படிக்காத ஷேர் ஆட்டோக்காரன்னு நிரூபிச்சுட்டல. நீ அவளை எங்கேயாவது தூக்கிட்டு போய் கெடுத்து கேவலப்படுத்துவ. இத சாக்கா வச்சே சந்தோஷ ஏன் பக்கம் இழுக்கலான்னு பார்த்தா அவளை அப்படியே பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுருக்க. இதுக்கு அவனை அனுப்பி வச்சேன். சூடு சொர்ண இருக்கிறவன் தான் மனுஷன். ஆனா நீ எல்லாம் மனுஷனே இல்ல. மிருகம் கூட தான் ஜோடி பக்கத்துல ஏதாவது நெருங்கி வந்தா அது கடிச்சு கொதரும். ஆனா நீ அதுக்கு கூட லாய்க்கு இல்ல. காதலிச்சவ பேர கையில பச்சை குத்தி வச்சிருப்பானா, ஆனா அவளை இன்னொருத்த எச்ச பண்றத வேடிக்கை பாப்பானா? சீ, உனக்கெல்லாம் எதுக்குடா காதலு? லவ் பண்ண பொண்ணு இன்னொருத்தனுக்கு கூட்டி கொடுக்க தயாராயிட்டா அப்புறம் எதுக்கு ஷேர் ஆட்டோ ஓட்டுற? இதே பிசினஸா பண்ணு, நல்ல கலெக்ஷன் வரும். ஏய், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன கொன்றுவேன். மனுஷியா நீ? மனுஷங்க மனசுல இருக்கிற மிருகத்தை நோண்டி எடுத்து மத்தவங்க மேல பாய விடுற பேய். நான் ஆட்டோக்காரன் தான். ஸ்டேரிங்க புடிச்சு என் கையெல்லாம் பழுப்பு காய்ச்சி போச்சு. ஆனா என் மனசு இன்னும் காயல. அது இன்னும் ஈரமா தான் இருக்கு. அதுல நெருப்பு மூட்டி என் கோவத்தை தூண்டி அதுல குளிர்காய் நினைச்சில நீ. ஆமா, அவ நான் காதலிச்ச பொண்ணுதான். இன்னொருத்தனோட ஓடி போயிட்டாதான். அது என் தலையில விழுந்த இடிதான், அவமானம் தான், அசிங்கம் தான். இருந்துட்டு போட்டோம், உனக்கு என்ன? அதை கேட்க நீ யார் முதல்ல? புதுசா அறிமுகமாகற மாதிரி ஆகி வழியில பார்த்து பேசி என் காதலுக்கும் கல்யாணத்துக்கும் உதவி செய்யற மாதிரி நடிச்சு கட்சியில நீ என்ன இவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ண வச்சிட்டீல. என் மேல விருப்பம் இல்லாதவளை கட்டிக்கணும்னு நினைச்சது ஏன் தப்பு. அவளுக்கு பிடிச்சவனா அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. இதுக்கு நடுவுல நீ எங்க இருந்து வந்த? சும்மா இருந்தவனை தூண்டி விட்டு என் மனசுல வெறியேத்தி, ஏய் நீ பொண்ணே இல்லடி, வெச பாம்பு. குட்டி கலாபன பண்ற நாதாரிக பல பேரை பார்த்திருக்கண்டி. ஆனா குடும்பத்தை வேரோட அழிக்க நினைக்கிற நாசக்காரி இப்பதாண்டி பாக்குறேன். நீ தூண்டி விட்டதுல நானும் புத்தி கெட்டு போய் எவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கேன் தெரியுமா? காதலிச்ச வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சேன். இந்த பாவத்தை நான் எங்கடி போய் கழுவுவேன்? நல்ல வேலை நான் குடிச்ச குடிய என்ன கவுத்துருச்சு. இல்லைன்னா நான் எப்பேற்பட்ட பாவத்தை பண்ணிருப்பேன். நினைச்சாலே என் மனசெல்லாம் பதறுது. காதலிச்சவங்களை அடையும் நினைக்கிற தப்பு இல்ல, ஆனா கல்யாணம் பிறகு அடைஞ்சே தீர்வு நினைக்கிறது அசிங்கம். அதுக்கு என்ன வேற துணை சேர்த்துக்கிட்டு நீ? இந்த பார், உன் நாடகத்தை இத்தோட நிறுத்திக்க. இதுக்கு மேல ஏதாவது சதி வேலை பண்ணணும்னு நினைச்ச மவளை உன் சங்க அறுத்துருவேன். என்ன பாக்குற? நீ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருந்தா எங்கிட்டே வந்து செல்வியோட சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்திட்டேன். அவ இன்னும் கண்ணி கலையாம தான் இருக்கா. கடத்திட்டு போய் நீ ஏத்தி விட்டுருப்ப. கருமம். ஒரு சூன்யக்காரி கூட இப்படி எல்லாம் சூழ்ச்சியா யோசிக்க மாட்டாடி. இந்த பார், அவ நான் காதலிச்ச பொண்ணுதான். ஆனா இன்னைக்கு இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி. இனிமே செல்வி என் பழைய செல்வியா மாற முடியாது. அதான் விதி. காதலிச்ச பொண்ணை இன்னொருத்தனுக்கு தாரவாத்து கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் தரங்கட்டவனு இல்ல. அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறதுக்கு நான் எச்சையும் இல்ல. இங்க என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். நீ எல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா நீ அவங்கள சேர விட மாட்ட, சந்தோஷமா வாழ விட மாட்டேன். வேற என்ன பண்ணி அவங்கள பிரிக்கலான்னு ஒவ்வொரு நிமிஷமும் கேவலமா யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இதுக்கப்புறமும் நீ அவங்களுக்கு குறுக்க நின்னு வச்சுக்க, மவளை உன்னை நான் வீடு பூந்து கண்ட துண்டமா வெட்டுவேன். என்ன சொன்ன? ஆம்பளையான்னு கேட்டேல? இனிமே உன்னை அறைய மாட்டேன்டி. அருவா எடுத்து வெட்டுவேன்ல, அப்ப தெரியும் நான் ஆம்பளையா இல்லையான்னு. உங்க குடும்பத்துல எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்கல்ல, இனி நீயும் செல்வி என்ன ஆகுறீங்கன்னு பாருடா. டேய் பிரபா. பாட்டி, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லாம தான் இப்படி அழுதுட்டு இருக்கீங்களா பாட்டி? உன் மாமனை எப்படி பேசி புரிய வைக்கிறதுன்னு தெரியலம்மா. இப்ப கூட வாய் திறக்கவே மாட்டேங்கிறான். எப்ப கேட்டாலும் வேண்டாம் வேண்டான்னு சொல்றான். உங்க 2 பேருக்கும் பிடிக்காத கல்யாணத்தை நடத்தி வச்சு ராசாத்தி உன் வாழ்க்கையை நான் இருட்டுல தள்ளிட வேணுங்கிற பயம். இன்னொரு பக்கம் என் பையன் இப்படியே அழிஞ்சு போயிடுவானோங்கிற பயம். பாட்டி, எங்க அம்மா எந்த முடிவும் இது வரைக்கும் தப்பாவே எடுத்ததில்ல. நீங்க யோசிக்காதத கூட எங்க அம்மா யோசிக்கும். என்ன மாமாவை கட்டிக்க சொல்லுச்சுன்னா அதோட தம்பிய அதுவே பாத்துக்கணும்னு நினைக்குது.
இதோ பாருங்க, இப்போ நீங்களே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் அம்மா கேட்காது பாட்டி. கையிலே என்ன கஷ்டம் வந்தாலும் என் பிள்ளைய கைவிட்டுட மாட்டியே. அது எப்படி பாட்டி விடுவோம்? மாமாவுக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல, வெறும் கவலை மட்டும்தான். நீங்க உங்க புள்ள மேல அன்பு வச்சிருக்கிற மாதிரி அது செல்வி அக்கா மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருக்கு. திடீர்னு அக்கா இல்லைன்னதும் அதுக்கு எப்படி இருக்கும்? அந்த வேதனையில தான் இப்ப கொஞ்சம் குடிக்குது. லவ் ஃபெயிலியர்னா அப்படிதான் பாட்டி இருக்கும். அது என்ன லவ்வோ என்ன கர்மமோ. நானும் 3 குழந்தைங்கள பெத்தேன். புருஷன் செத்த பிறகும் அந்த 3 குழந்தைங்களையும் நல்லபடியா தான் வளர்த்தேன். அவரு போயிட்டாருன்னு நானும் போயிருந்தா நீங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்களே. பாட்டி, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை வேற, காதல் பிரச்சனை வேற. உலகத்துல எது போனாலும் உயிரை விடாத மனுஷன் காதல்ல தோத்து போனா உயிரை விட்டுருவாங்க பாட்டி. அது அவ்வளோ ஸ்ட்ராங். அது என்னமோ போ கையில. இனிமே பிரபாவுக்கு எல்லாமே நீதான். நான் இருக்கேனோ இல்லையோ, நீ மட்டும் இரு. நீ இருந்தா போதும், என் புள்ள நல்லா பழிச்சுப்பான். இத பாருமா, உன் மாமன் சாப்பிடாமலே கிடக்குறான். அவனை போய் கூட்டிட்டு வந்து ஒரு வயசு சாப்பிட சொல்லுமா. போம்மா. சரிங்க பாட்டி, நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். சரி. கையில பாவம் சின்ன பொண்ணு இந்த வீட்டை தேடி வந்து மாமா கிட்ட பேசுக்கான்னு சொன்னுச்சு. என் தங்கச்சி மூஞ்ச பார்த்துதான் நான் உன்கிட்ட பேச வந்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு, அதுக்கு இதெல்லாம் தேவையா? நீ குடிச்சா அதுக்கு என்ன? அது என்ன நீ காதலிச்ச பொண்ணா? நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. உன் மேல அதுக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லையே. தெரிஞ்சிருந்தா நீ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருப்பியா? மாமா, சாப்பிடுறீங்களா? வேணாம் கையில, எனக்கு பசியில. நீனும் தூங்கல? தூக்கம் வரல மாமா. போய் தூங்கு, நேரம் கட்ட நேரத்தில் சுத்திக்கிட்டு. விடிஞ்சா கல்யாணம். ஆனா நீங்க மட்டும் நிம்மதி இல்லாம இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன மட்டும் போய் தூங்க சொல்றீங்க? இது என்ன நியாயம் மாமா? அம்மா, பாட்டி, அத்தை, சித்தின்னு யாருமே மதியத்துல இருந்து சாப்பிடாம ஆளுக்கு ஒரு பக்கமா நின்று அழுதுட்டு இருக்காங்க. நான் சொன்னா கேட்டா தானே? வேணாம், இது சரியா வராது, தலையில அடிச்சுக்கிட்டேன். யாருமே கேட்கல. பழுது என்ன பிரயோஜனம்? இப்போ ஒன்னும் கெட்டு போகல மாமா. நாம வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா விடிஞ்சதும் அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன சொல்ற? ஆமா மாமா, மனசுக்கு பிடிக்காத கல்யாணம் 2 நாளைக்கு முன்னாடி நின்னா என்ன, 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நின்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். நாம வாழறதுக்கு தான் மாமா இந்த கல்யாணம். நம்மளை வாழ்த்துறதுக்கு தான் இந்த கூட்டம். ஊருக்காக பயந்து எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. யாரும் எதுவும் கேட்க போறதில்ல. என்ன சொல்ற? பின்ன என்ன மாமா, உங்க கஷ்டத்தை குறைக்கணும்னு நினைச்சுதான் அம்மாவும் பாட்டியும் என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாங்க. அது இன்னும் உங்க கஷ்டத்தை அதிகப்படுத்துதுன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்துறது தானே ஒரே வழி. இதுல இதுக்கு மேல யோசிக்க என்ன இருக்கு? ஏன் மாமா தயங்குறீங்க? வந்தவங்க யாரும் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போறதில்ல. கஷ்டமோ நஷ்டமோ அதை நாம தான் சுமக்கணும். இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நம்ம சொந்த பந்தம் எல்லாருக்கும் தெரியும். யாரும் நம்மள தப்பா நினைக்க போறதில்ல மாமா. இப்படியே யோசிச்சுட்டு உட்கார்ந்துருந்தா காலையில தாலி எடுத்து உன் கையில கொடுத்து என் கழுத்துல கட்ட சொல்லுவாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம நீங்க கட்டுற மாதிரி ஆயிடும் மாமா. நம்ம விருப்பப்பட்டு நடந்ததானே அது கல்யாணம், இல்லனா அது வெறும் சடங்கு தானே மாமா. உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தயக்கமா இருந்தா நான் வேணா எல்லாரையும் எழுப்பி சொல்லிடுறேன் மாமா. என்ன சொல்லுவேன்?
எனக்கு உங்களை கட்டிக்க பிடிக்கலன்னு சொல்லிடுறேன். இந்த கல்யாணம் என்னால நின்ன மாதிரி ஆயிடும். என்ன அம்மாவும் பாட்டியும் 4 அடி அடிப்பாங்க, அவ்வளவுதானே. போய் எல்லார்கிட்டயும் நானே சொல்லிடுறேன். பழியையும் நானே ஏத்துக்கிறேன். அது மட்டும்தான் ஒரே வழி. கையில ஏமாம்மா அழுறீங்க? உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாததுக்கு செல்வி அக்கா மட்டும் காரணம் இல்ல, நானும் தான். என்ன உங்களுக்கு பிடிக்கல தானே மாமா? கையில என்ன பேசுற நீ? அதான் மாமா உண்மை. அக்காவுக்கு ஈடுன்னு பார்த்தா நான் அழகு இல்லதான். அதானே உங்களுக்கு என்ன பிடிக்காம போச்சு. ஏ பைத்தியம், நான் ஏன் வேணாம்னு சொல்றேன்னு உனக்குமா புரியல? வேணாங்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லலாம் மாமா. அதெல்லாம் உங்க கஷ்டத்தை மாத்திருமா? இது கஷ்டம் இல்ல கையில, காயம், ஆறாத காயம். இதுல வலியும் வேதனை தான் மிஞ்சும். உங்க காயத்துக்கு நான் மறந்தா இருக்க கூட எனக்கு தகுதி இல்லைல்ல. விடுங்க மாமா, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏ கை